கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துவது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்காக மதத்தினுடைய சடங்காச்சாரம் அல்ல. ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக, அந்த மதத்தினுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசு தேவை என்பதை சொல்வதற்காக தான் இந்த கூட்டம். இயேசு இல்லாமல் பரலோகம் இல்லை, இயேசு இல்லாமல் சொர்க்கோலகம் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து நாமம் தான் அதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. இந்த பெயரையன்றி வேறொரு பெயர் ரட்சிப்புக்கு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். இந்த நாமத்தை அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆக ஒரு மனிதன் மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த மனுஷன் முதலாவது இயேசு கிறிஸ்து நாமத்தை அடைந்தாக வேண்டும். அதன் பிறகுதான் அந்த மனிதன் மோட்சத்திற்கு போக முடியும். ஆகவே இந்து குடும்பத்தை சார்ந்தவன், சாமியாடி குடும்பத்தை சார்ந்தவன். எங்களுக்கு 21 சாமிகள். என் தகப்பனார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். நல்லதொரு வியாபாரி, தேங்காய், நெல், கோரை என்ற பல வியாபாரங்களை செய்து வந்தார். வியாபாரத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தார், உயர்ந்த நிலையில் இருந்தார். ஒரு நாளை குறைந்தது 5 பேர் 10 பேர் அவர்கிட்ட வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் விவரமான வயது ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் வரை என்னுடைய தகப்பனாரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் 9ஆவதுக்கு பிறகு என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கை சரிவடை தொடங்கியது. என்னுடைய அத்தை, என்னுடைய அப்பாவோடு பிறந்த அக்கா, மூத்த அக்கா, எங்கள் அப்பாவோட பிறந்த அண்ணன் தம்பி 5 பேர், ஒரு சகோதரி, கிட்டத்தட்ட 110 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட 120 வயது வரை எங்களுடைய அத்தை வாழ்ந்தாங்க. திருமணமாகி 1 மணி நேரம் கூட கணவனோட வாழாதவர்கள். திருமணமாகி பெண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை கொண்டு 3ஆவது நாள் எங்கள் ஊர் பழக்கத்தின்படி கொண்டு விடுவாங்க. 3 நாள் பெண் வீட்டில் வச்சிருப்பாங்க. 3ஆவது விருந்து செய்து கொண்ட மாப்பிள்ளை வீட்டில் 3 நாள் விடுவாங்க. அங்கே மாப்பிள்ளை வீட்டில் விருந்து நடத்துவாங்க. அதோட பெண் அங்கே விட்டு வந்துடுவாங்க. இதுதான் எங்கள் ஊர் திருவாரூர் அந்த பகுதி, தஞ்சை மாவட்டத்தின் வழக்கங்கள். அப்படி எங்களுடைய அத்தையை கொண்டு விடும் பொழுது எல்லாம் வாசலில் பேசிட்டு இருக்காங்க. பந்தல்ல கொல்ல பக்கமே என்னுடைய குலதெய்வம் போய், லட்சுமி வா, உனக்கு இங்கே அழைச்சிட்டு போயிட்டு 4 மணி 5 மணிக்கு பொண்ணு தேடுறாங்க. பொண்ணை காணும். குறுக்க வயலில் விழுந்து, வயல்காடங்கெல்லாம், வயல் நெல் விளைய இடம் கொண்டாந்து ஊரில் சேர்த்துட்டு அவ்வளவுதான் கணவனை பார்த்தது. 1 மணி நேரம் கூட கணவனோட வாழாதவர்கள். என் குடும்பத்தை சார்ந்து வெளியில் போகும் பொழுது அவங்க ஏதாவது பாதிப்புன்னா உடனே வீட்டில் சாமி வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி நம்ம பிள்ளைக்கு பாதிப்பு. அப்படியே உண்மையாக இருக்கும். அப்படி பார்த்தா அந்த பாதிப்பு அப்படியே இருக்கும். என்னோட அப்பாவுடைய அடுத்த தம்பி, என் சித்தப்பா, அவர் ஒரு சாமியாடி. என்னுடைய பாட்டி சாமியாடி. நாங்கள் திருநூறு வாங்கின குடும்பம் அல்ல, நாங்கள் கொடுத்த குடும்பம். ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தை கொடுக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இப்ப இந்த உலகத்தில், நம்ம இந்தியாவில், நம்ம இருக்க தமிழ்நாட்டில் ஒரு கொடூரமான காலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுயநலமான கூட்டம் அல்ல இது. நான் ரட்சிக்கப்பட்டேன் 1991ஆவது வருடம். இந்த இயேசு எனக்கு கிடைக்காவிட்டால், மந்திரவாதி சொன்னது போல, உங்களுடைய தகப்பனார் மரித்து போனார், உங்களுடைய முழு குடும்பம் அழிந்து போகும், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, மந்திரம் முத்தி போய்விட்டு என்று சொல்லி கதிகலங்கி நின்று கொண்டிருந்தோம். என் தாய் எங்கேயோ பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இந்த இயேசு என்னை தொட்டார். இதுவரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் தகப்பனை மாத்திரம் நாங்கள் இழந்தோம், ஒருவரை நாங்கள் இழக்கவில்லை. காரணம், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த இயேசு பற்றி சாட்சி சொல்வதற்கு நான் வந்திருக்கிறேன். வேதத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத ரகசியம் இல்லை. அது மார்த்தாண்டம் மண், நாகர்கோவில் மண்ணில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இயேசு பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணு கூட, இந்த மரம் கூட இயேசு பற்றி பேசும். அல்லேலூயா. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? 1991ஆவது வருடம், 85ஆவது ஆண்டு என்னுடைய தகப்பனார் தஞ்சாவூர் சரபதி கல்லூரியில் கொண்டு வந்து சேர்த்தார். நான் 9ஆவது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது என் தகப்பனார் சரிவை சந்தித்தார். என் நேரம் சுருக்கம் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் சாட்சி சொல்லிட்டு பாதி சாட்சி நாளைக்கு நான் சொல்றேன். அப்ப கல்லூரியில் சேர்க்கிற அந்த காலகட்டம் வரும் பொழுது என்னுடைய குடும்பம் மிகவும் தரித்திர நிலை. 10ஆவது படிக்கும் போதெல்லாம் பிச்சை எடுக்கிற நிலை. 12ஆவது சொல்லவே வேண்டாம். கல்லூரி சேர்க்கும் போது ரொம்ப மோசமான நிலை. நான் கல்லூரி படிப்பு நான் எதற்காக படித்தேன் என்றால், ஒரு எஸ்ஐ ஆக வேண்டும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக வேண்டும். நான் வெயிட் லிப்டர், மிஸ்டர் யூனிவர்சிட்டி வாங்கின 87ல், பாரத் யூனிவர்சிட்டியில். அடுத்தது பாடி பில்டிங், இது வெயிட் லிப்டிங், ரெண்டுலையுமே சர்வதேச காலம் முன்னில் வந்துட்டு இருந்தேன். அடுத்து எனக்கு ஒரு நேஷனல் சர்டிஃபிகேட் தேவை, அவ்வளவுதான். அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சா நான் நினைத்த துறைக்கு நான் போயிடலாம். நான் நினைச்ச எஸ்ஐ ஆகணும், ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எஸ்ஐ ஆகணும், இதான் நான் விரும்பினது. ஆனால் இப்படி நான் கல்லூரி முடிய போகுது. என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க, என்ன சங்கட்டு பண்ண போறேன், காலேஜ் முடிச்ச ஊருக்கு போறேன்னு அப்படின்னு. எனக்கு நண்பர்கள் எல்லாருமே பணக்காரவங்க தஞ்சாவூர்ல. இன்றைக்கும் தஞ்சாவூர்ல கிழக்கு வாசல், கீழ வாசல், அங்கே பெரிய மார்க்கெட் இருக்கு. அதனுடைய சந்தை, அதனுடைய வர்த்தக தலைவனுடைய நண்பர் அவர் தான் அன்றைக்கு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு.
அப்புறம் கேட்டார், என்ன செய்ய போற அப்படின்னாரு. ஊருக்கு போறேன்னு அப்படின்னு சொன்னாரு. வெயிட் லிஃப்டிங் அப்படின்னாரு. அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் குடும்பம் ரொம்ப கஷ்டமான இல்லை. அப்புறம் சொன்னார், இந்த காலேஜ் முடிக்கிறது 2 மாதம் என்கிட்ட பேசுகிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய ஃபைனான்ஸில் ஒரு வேலை தரேன், நீ 1 மணி நேரம் தான் கலெக்ஷன் செய்ய, நான் உனக்கு சம்பளம் தரேன், ஊருக்கு போகாத, நீ நல்லா வெயிட் பண்ணி பண்ணுற, சர்டிஃபிகேட் ஒன்று வேலை, கவர்மெண்ட் வேலை கிடச்சுன்னு சொல்லி என்ன ஒரு உற்சாகப்படுத்துறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழ்படிஞ்சிட்டேன். அது மாதிரி ஒரு ஃபைனான்ஸில் 2 மாதம் காலேஜ் முடிவதற்கு முன்பு 2 மாதம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி வேலை பார்த்து முடியுது, காலேஜ் முடியுது, எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்ட் எக்ஸாம் சொன்னேன். அப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நான் ஊருக்கு போனேன். அப்படி நான் ஊருக்கு போகும்போது எனக்கு 2 தம்பி 2 தங்கச்சி ஒரு அண்ணன், நாங்கள் 6 பேர், 4 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அப்பாவுக்கு 2வது திருமணம். முதல் திருமணம் எங்கள் பெரியம்மா இறந்துருக்காங்க, இறந்த பிறகு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, அவங்க எல்லாமே மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்கள செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ நான் போகும்போது என்னுடைய தம்பி தங்கச்சி என்னுடைய அப்பா பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நான் தஞ்சாவூர் போகிறேன், இது மாதிரி ஒரு வேலை ஃபைனான்ஸில் தரேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள், ஆனால் அங்கே இருந்துடுறேன், ரூம் எடுத்து சொல்லிட்டாங்க, ரூமெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நான் அப்புறம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை காணோம். அப்போ நான் கேட்குறேன், அம்மா எங்கே அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னு இந்த பிள்ளைங்களாம் சந்தோஷமா தம்பி தங்கச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என் கடைசி தம்பி 5வது நான் படிக்கிறான், தங்கச்சி 6வது. 2 தங்கச்சி 2 தம்பி இருக்கிறான். அண்ணன் கல்யாணம் ஆகிட்டு அவர் தனியாக போயிட்டார். அப்போ நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முகமெல்லாம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டு, நான் மறுபடியும் கேட்குறேன், அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறேன். கேட்டோன்னு அந்த பிள்ளைங்க கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, எங்கள் அம்மா எங்கேயும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எங்கள் அம்மா பைத்தியம் தெரியும். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எல்லாம் சுயத்தில் செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம். எல்லா பஸ் ஸ்டாண்ட், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், அவங்கள எல்லா பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷனில், பள்ளிவாசல், வேளாங்கண்ணி, மாதா கோயில், அங்குள்ள தர்கா, எல்லாவற்றிலையும் எங்கள் அம்மா பிச்சை எடுத்திருக்காங்க. பலர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த கூட்டத்தை 10 பேர் 15 பேர் சேர்ந்து பிச்சை எடுத்து போகிற கூட்டத்தை எங்கள் அம்மா ஒரு நபர். அப்போ எல்லாரும் பலர் சொல்லும் பொழுது அது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த நிலையில பாதிக்கப்பட்ட எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்போ அம்மா வீட்டில் இல்லை, எங்கப்பா அப்படின்னு எல்லாருமே கண் கலங்கினாங்க. அம்மா வெளியில் ஒரு கிராமத்தில் ஒரு பொம்பளை வீட்டில் இல்லைன்னா, தாய் இல்லைன்னா அந்த கிராமம் என்ன சொல்லணும், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், டவுனில் தெரியாது பக்கத்தில் நடக்குதுன்னு. அப்போ அந்த ஊட்டி அணியில் இன்னைக்கு சபை இருக்கிற அதே ஊரில், அதே தெருவில் என் காதால் கேட்டது, தாயை ஊரில் கூட்டி கொடுத்து வச்சாரம் பண்ண வச்சு தடிப்பேலுங்க சாப்பிட்றானுங்க. இந்த வார்த்தையை என் காதில் நான் கேட்டிருக்கேன், மனம் நொந்து வேதனைப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா கடைநிலைக்கு போயிட்டார். எங்கள் அப்பா ஒரு டீ வாங்கி குடிக்கப்போ காசு கிடையாது, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டம். இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு எலி சொல்லலாம் வருது. அந்த ரோட்டில் நடந்து போகும்போது இந்த வார்த்தை, தாய் விபச்சாரம் பண்ண விட்டு தடிப்பேலுங்க சாப்பிட்றானுங்க, இந்த வார்த்தையை காதால் கேட்டிருக்கிறோம். இந்த நிலை என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. நான் தஞ்சாவூர் வந்துட்டேன். அடுத்த தம்பி அழைச்சிக்கிட்டு இதே மேடையில் அந்த தம்பியை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அவனுக்கு ஒரு ஊழியக்காரனாக இருக்கான். அப்போ நான் தஞ்சாவூர் வந்துட்டு நான் தஞ்சாவூரில் எனக்கு ஒரு எந்த ஜிம்மை நம்பி இருந்ததோ அந்த ஜிம்மை விட்டு வெளியேற்றப்பட்டேன். அந்த ஜிம்மை விட்டு நான் வெளியே வந்த சூழ்நிலை வந்த பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் என்னுடைய பிராமண நண்பர், கிட்டத்தட்ட 6.25 அடி உயரம் இருப்பார், 120 பாடி வெயிட், நேஷனல் லிஃப்டர். அவர் ஒரு பிராமண நண்பர். அவர் தான் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறவர். வேலை கட்டாயம் கிடச்சிருண்டா அப்படிம்பார். ஏன்னா நான் அந்த ஜிம்ல ரொம்ப தீவிரமாக வந்தேன். எனக்கு என்னுடைய ரத்தத்தில் இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசு தந்தார் இந்த துடிப்புன்னு சொல்லி. அன்றைக்கு எனக்கு தெரியாது, எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் சீக்கிரம் அந்த டாப்ல போயிடணும், அதுல என்ன டாப் மோஸ்ட் என்ன அந்த உச்ச நிலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருந்தது. அன்றைக்கு நான் வெவ்வேறு காரியத்தை சொன்னேன், இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த எண்ணத்தை தந்தது இயேசுதான் எனக்கு தந்திருக்காரு அந்த துடிப்பை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அதை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட உடனே எங்க போறது என்னமோ தெரியல. நான் என்னுடைய பிராமண நண்பரும் கிட்டத்தட்ட ஒரு 54,000 கடன் வாங்கி ஒரு கல்நோட்டு கும்பல்ல சேர்ந்து அந்த கல்நோட்டில் பணம் வாங்கி அதை டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி அதில் சம்பாரிச்சு நம்முடைய மாஸ்டருக்கு முன்னால நம்ம சீக்கிரம் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் அவருக்கு சொன்ன உடனே அவர் கடன் வாங்கிட்டார். பணத்தை கொடுத்தோம், ஏமாற்றப்பட்டோம். 6 மாதம் 8 மாதம் அலைஞ்சோம், பணம் கிடைக்கல. எந்த தஞ்சாவூர்ல கிழக்கு காவல் நகரில் நான் குடியிருந்தேன், அதே தஞ்சாவூரில் அந்த ரூமை வெளியில் பூட்டிட்டு உள்ளே உட்கார சூழ்நிலை ஆகிட்டு எனக்கு. என் தம்பி ஒர்ஷா வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு 25 பைசா 50 பைசா ஒரு நாளைக்கு காசு கொடுப்பாங்க. இப்போ எங்கே போகிற தெரியல, ஊரில் அந்த நிலை, இங்கே இந்த நிலை, ஒன்றுமே பண்ணல, ஏமாந்துட்டோம். கடன் கொடுத்தவங்களாம் ரூமை சுற்றி வர்றாங்க, ரூம் பூட்டிட்டு பார்த்துட்டு போகிறாங்க, நான் உள்ளே இருந்து கவனிக்கிறேன். அப்போ நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன், வேற வழி தெரியலண்ணா, என்ன செய்து ஒன்றுமே புரியல. அவரு கதறாரு, ஏமாந்துட்டா, என்னடா பண்ணுறது தெரியலடா அப்படின்னு சொல்லி அவரு கதறாரு. அப்போ நான் அந்த கும்பலை சேர்ந்துட்டேன். நான் சொன்னேன் வானத்தை பார்த்து, கடவுளே
என்னை ஏமாத்தினது நீ வேடிக்கை பார்த்தியில, நானும் இப்ப பல பேரை ஏமாத்த போறேன், நீ வேடிக்கை பாரு. எனக்கு கடவுள்னு நான் நம்பி இருந்த தெய்வம் நான் சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு இயேசு கடவுள்லாம் தெரியாதுங்க. இயேசு நான் பார்த்ததில்லை, பைபிளை பார்த்ததில்லை. எனக்கு வேளாங்கண்ணி கோயில தான் தெரியும். 5வது படிக்கும்போது ஒரு நாள் டூர் போயிருக்கிறோம். அடுத்து நான் கல்லூரில் சேர்ந்த பிறகு அங்க ஒரு நபரை ஏமாத்துவதற்காக ஒரு தடவை நான் போயிருக்கிறேன். 2 டைம் தான் நான் வேளாங்கண்ணி போயிருக்கிறேன். எனக்கு கிறிஸ்துவ அந்த இயேசு தெய்வம் பெரிய கடவுள் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப நான் அதுல சேர்ந்துட்டோம். தீவிரமா நான் சொன்னேன், எதா இருந்தாலும் தீவிரமா போகணும். பல லட்சங்களை ஏமாத்த ஆரம்பித்தேன். பல லட்சங்களை கையில் வர ஆரம்பித்தது. நல்ல செல்வ செழிப்பு பொழுது நிறைய நண்பர்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில என்னுடைய தகப்பனார் கொஞ்சம் வியாதிப்பட தொடங்கினார். அவரையும் நான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய உறவுகள்லாம் சேர்ந்து அம்மா என்ன செய்யலாம், ரொம்ப கெட்ட பேரு, பயங்கரமா பேசுறாங்க, தாறுமாறா பேசுறாங்க. எங்க அம்மா வேண்டாம், அவளை கொன்னுடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் முடிவு பண்ணி பேசுறாங்க. அப்ப எங்க உறவுகள்லாம் நாங்க சேர்ந்து பேசுவோம். சொன்னாங்க, அம்மாவை கொன்னுடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி கொன்னுடலாம். ஏன்னா நாங்க ரோட்ல போகும்போது சொன்ன அந்த வார்த்தை, தாய் விபச்சாரம் பண்ண விட்டு தடி பயலுங்க சாப்பிட்றானுங்க, ஆம்பளை பயலுங்க, மானம் கட்டவனுங்க, இந்த வார்த்தையெல்லாம் காதுல அப்படியே துணிக்குது. இந்த சத்தமெல்லாம் காதுல கேட்குது. கொன்னுடலாம். என்னோட சொந்த ஊர்ல உட்காந்து நாங்க பேசுறோம். முடிச்சு நான் இன்னைக்கு சபை இருக்கிற அந்த ஊட்டி அன்னைக்கு நான் தனியாக நடந்து வர்றேன். நடந்து வரும்போது என்ன அறியாம நான் கதறேன், அம்மா இப்படி கொலை கொன்றது, விஷம் வாங்கி அல்வாவில் வச்சு கொடுத்து சாப்பிட வச்சு கொண்டுடலாம்ப்பா அப்படின்னு ஐடியா சொல்றாங்க என்னோட உறவுகள். ஏன்னா அவங்களை குறித்து அப்படி தவறான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் எதுவுமே இல்லை. அப்ப அவங்க உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். சரி நான் சமைச்சு தனியாக நான் நடந்து வர்றேன். 1 பர்லாங் 1.5 பர்லாங் தூரம் இருக்கும். என்னை அறியாம நான் கதறேன், அழுதுகிட்டே வர்றேன். எப்படி அம்மாவை கொள்றது, நம்மளை சுமந்து பெற்றவங்களாச்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவளை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு காலை முறிச்சு போட்டுடலாம், ஒரு காலை உடைச்சு போட்டா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துச்சு. பெரிய நல்ல ஒரு கம்பு, தடி கம்பு, சவுக்க கட்ட மாதிரி அதை செய்து வீட்டில் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க நாங்கள் தேடுறோம். அதுக்கு முன்னால எங்க அம்மா அழைச்சிட்டு வருவாங்க. 1 வாரம் இருப்பாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. 2 நாள் இருப்பாங்க, காணாம போயிடுவாங்க. ஒரு இரவு இருப்பாங்க, அடுத்த நாள் காணாம போயிடுவாங்க. வர்றதும் போறதுமா. ஏன், அதாவது எங்க முழு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வழி, எல்லாரும் தற்கொலை பண்ணி சாகலாம், வாழ்றதுக்கான எந்த வழியும் கிடையாது. இப்படிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப அந்த சமயத்துல நான் இப்படி முடிவெடுத்த நேரத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க, உங்க அம்மா திருவாரூர்ல இந்த இடத்துல உங்க அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க ஒரு 6 பேருக்கு எங்க அம்மா தேடி போறோம். அப்படி நாங்க போகும்பொழுது எங்க அம்மா படுத்திருந்த இடம் ஒரு சாக்கடை போகுது, காட்டுக்கருவை, அங்க பன்றிகள் படுத்து கிடக்கு. பன்றிகளுக்கு பக்கத்துல எங்க அம்மா படுத்து கிடக்குறாங்க. ஒரே நாற்றம். அந்த நாற்றத்துல படுத்துருக்கிறேன். நான் போய் தந்திரமா அம்மா பிடிக்க நான் போறோம். அந்த பன்றிகள் விரண்டு ஓடுது. அந்த பன்றிகள் ஓடின உடனே இவங்க எழுந்துச்சுட்டாங்க, தூக்க கலைச்சு எழுந்துருச்சு. இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க, எங்களை பார்த்துட்டு எங்க பக்கம் வரல, விரண்டு ஓடுறாங்க. ஓடி பிடிச்சிட்டாங்க. அம்மா பிடிச்சிட்டு வந்து பஸ்ல ஏற்றி ஊருக்கு கொண்டு வந்து ரொம்ப அன்பா பேசினாங்க அம்மாட்ட. ஏன்னா எங்க அம்மா விடியற் காலையில கால் முறிக்கணும், அவங்க போயிடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அன்பா பேசினேன். நைட்டு 10 மணி 9 மணி 10 நிமிஷம் படுத்துட்டோம். விடியற் காலை 3 மணி 4 மணி சுமார் இருக்கும். அந்த செய்து வைத்திருந்த கட்டை எடுத்துட்டு உள்ள போறேன். வீட்டுக்குள்ள நான் வராண்டால பின்னேட் படுத்திருந்தேன். திண்ணையில கதை தண்டு உள்ள போனேன். எங்க அம்மா அந்த பிள்ளைங்க இறுக்கி கோத்து பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. பல நாட்கள் பிரிந்த அந்த துக்கத்தில் அந்த பிள்ளைங்க அம்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை பிரித்து விட்டுட்டு எங்கள் அம்மாவை அடிக்க ஆரம்பித்தேன். காலில் அடிக்கிறேன், உடம்பெல்லாம் அடி உழுவுது, அழறாங்க. அலற சத்தம் பிள்ளைங்க எழுந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வந்து அம்மா அம்மா அடிக்காதீங்க, அம்மா வேணுங்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து நான் கட்டையை ஓங்குறேன், உங்களை கொண்டுடுவேன், ஓடி போடுங்க அந்த அப்படிங்கிறேன். அந்த பிள்ளைங்க சத்தங்களை தடுக்க முடியாம வெளியில ஓடி போயிட்டாங்க. எங்க அம்மா நான் அடிக்கிறேன், உடம்பெல்லாம் அடி. நான் குறி வச்சு அடிக்கிறது முழங்கால, ஆனா ஒரு அடி கூட முழங்கால விழல, உடம்பெல்லாம் விழுவுது. நான் வந்து ஒரு மாட்டை கூட ஒரு மனுஷன் அப்படி அடிக்க மாட்டான். மனசாட்சி இல்லாம நான் அந்த சத்தமெல்லாம் தாயை வீதியில விட்டு உபச்சாரம் பண்ண விட்டு தடி பயலுங்க சாப்பிட்றானுங்க, ஊர்ல விட்டு சாப்பிட்றானுங்க அப்படின்னு அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுற அந்த வார்த்தை தான் என் காதுல கேட்குது. வேற எதுவுமே என் கண்மனால வரல. அடிச்சுட்டே இருக்கிற, உருண்டு புரள்றாங்க, கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க. நான் விடவே இல்லை, சத்தம் போடாத அப்படிங்கிற, சத்தம் போட அப்படி தலையில அடிச்சு கொண்டுடும் அப்படிங்கிற. எங்க அம்மா அப்படியே சத்தம் ஒவ்வொரு அடிக்கும் அப்படிங்கிறாங்க. பல நாள் அழுதுருக்கேன், பல நேரங்கள் அழுதுருக்கிறேன். ஒரு தாய் எப்படி அடிச்சுட்டோமே, அம்மா அடிச்சுட்டோமே சொல்லி நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனையோ தடவைகள் நினைத்த ஜெபத்தில் நான் புலம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்கத்து ஊருக்கு எங்க தம்பியும் தங்கச்சி ஓடி இருக்காங்க. நான் தான் கவனிக்கல. போய் எங்க அண்ணன் அங்க குடியிருந்தார், அவர் அழைச்சு வந்திருக்காங்க. அவர் வந்து என்ன பிடிச்சிட்டார்.
அப்படின்னு சொல்லி அவன் கிட்டத்தட்ட 10 நிமிஷமா அது ஆகும் போயிட்டு அந்த பிள்ளைங்க அழைச்சிட்டு வரதுக்கு. 10 நிமிஷமா அவளை அடிக்கிறேன், புரள்றாங்க, நான் விடவே இல்லை. அவர் என்ன பிடிச்சாரு, பிடிச்சவர் நான் தள்ளுறேன், விட காலை முடிக்க விட மாட்டேன்னு. பகல் முழுதும் இருந்தாங்க. இரவு நடுஜாமம் 1 மணி சுமார் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள படுத்து அந்த பிள்ளைங்க அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாங்க. கத்தணும்னா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, அம்மா தூக்கு மாட்டி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தில் நான் தெருவுக்கு ஓடனா கொல்ல போன தடுமாறி நிற்கிறேன். உள்ள ஓடி போய் பார்த்தா அம்மா அம்மா அம்மான்னு இந்த பிள்ளைங்க கத்துறாங்க. 2 போய் தங்கச்சும் கத்துறாங்க, அம்மா வேணும். கடைசி தம்பி தங்கச்சும் சின்ன பிள்ளைங்க, 5வது 6வது படிக்கிற பிள்ளைங்க, அம்மா வேணுண்ணே, அம்மா வேணும், எனக்கு அம்மா வேணும், அம்மா வேணுங்கிறாங்க. நான் பதறேன், ஓடி கொல்ல பக்கம் பார்க்குறேன், தெரு பக்கம் பார்க்குறேன். நான் 6 மணிக்கு மேலே இருட்டில் போக மாட்டேன், பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன். சாதாரணமா கொல்ல பக்கம் பாரு, தெரு பக்கம் பார்க்க. கிராமத்தில் ஒரு வீட்டில் சத்தம் கேட்டா பக்கத்துல ஓடி வருவாங்க. இந்த பிள்ளைங்க கத்துறாங்க, எங்க அம்மா அடி வாங்கி அழுகுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஒரு ஆளும் வரல யாரும் பக்கத்துல. ஒண்ணு சொல்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் இருந்து அந்த உலகம் தேடி வரும். ஒண்ணுமே இல்லாத தேடி வரும், இயேசு மட்டும் தான் தேடி வருவாரு, வேற யாரும் தேடி வர மாட்டாங்க. அப்ப உள்ள போய் பார்க்க காணும், தெரு பக்கம் பார்க்கறேன் காணும், குழப்பம் இல்லை. அந்த பிள்ளைங்க அழுதாங்க, ஒரே சத்தம். என் தம்பி தங்கச்சும் கடைசி பிள்ளைங்க அம்மா வேணும்னே, அம்மா வேணும், எங்களுக்கு அம்மா வேணும். நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் திருமணம் ஆகாத வயது, எனக்கு இருக்கிற தடுமாற்றங்கள் ஏராளம், நான் இருக்கிற லைனும் மோசமான லைன். அந்த பிள்ளைங்க எத்தனை மணிக்கு படுத்து தூங்கினான்னு தெரியாது, அப்படியே சோர்ந்து படுத்துட்டாங்க, யாருமே இல்லை பக்கத்தில். அதன் பிறகு நான் இந்த பிள்ளைங்களை எங்கள் அப்பாட்ட விட்டுட்டு நான் வந்துட்டேன், தஞ்சாவூர் வந்துட்டேன். தஞ்சாவூர் வந்து நான் இருக்கும் பொழுது அங்கே எனக்கு ஒரு பாதிப்பு காத்திருந்துச்சு. நான் தங்கியிருந்த பகுதியில் 24 போலீஸ் என்னை பிடிக்க வெயிட்டிங்கில் இருக்குங்க தகவல் மட்டும் நான் கேள்விப்பேன், ஏன்னு தெரியாது. நான் தப்பிச்சு போயிட்டேன் திருச்சி, என்னுடைய பாஸை பார்க்கறது. போயிட்டார், சொன்னார் ஒன்றும் இருக்காது இப்போ அப்படின்ட்டாரு. 6 மணி நான் வர்றேன், என்னுடைய தங்கியிருந்த வீட்டில் மாடியில் உட்காந்துருக்கேன். ரூமை போலீஸ் வளைச்சிட்டு சுற்றிட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சு தப்பிச்சு நான் ஓடிட்டேன். முந்திரி காட்டில் ஓடி தப்பிச்சிட்டேன். 2வது நாள் வக்கீல வச்சு உள்ள போனேன். அவங்க என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா கிடைக்கலங்கிற அந்த வெறியில் என் ரூமை சின்ன பண்ணமாக்கிட்டாங்க. என்னுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்னுடைய சர்டிஃபிகேட், நான் வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் சூறையாட்டாங்க. என்னுடைய அண்ணன் பையன் என்னை பார்க்க வந்திருந்தான், அவனை அடித்து சகடில் வச்சு கட்டி ஏற்றிட்டாங்க. அவன் நீமரால் வச்சு பார்க்குறவன், அவன் சொல்லி நான் நீமரால் வச்சு பார்க்க வந்தேன், இவனை பார்க்க வராதவன் மோசமான ஆள்டா அப்படின்ட்டாங்க. அவனை வச்சுட்டாங்க. நான் வந்தால் தான் விடுவேன்னு நான் உள்ளே போனேன். போன பிறகு என்னை மரியாதை கெட்டதனமாக நடத்தினாங்க. ஒரு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போனாங்க ஒரு வீட்டுக்கு. அங்கே ஒரு பால்கனில் ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க. பாஸ்டர் நிறுத்திட்டு உள்ளே போனாங்க. அவங்க பேசுகிறாங்க போலீஸ்காரங்கள்ட்ட. 2 பேர் எஸ்கார்ட் பக்கத்தில் நிற்கிறாங்க என்கிட்ட. அவங்க பேசிட்டு கடைசி நான் இவன் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அவர் என்ன வந்த பிறகு ஆட்டோவில் மரியாதை திரும்ப அழைச்சிட்டு போனாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன சார் என்ன நடக்கு, என்ன எதுக்கு அழைச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். நீ தங்கியிருக்கிற பகுதியில் ஒரு லேடி டாக்டர் டெய்லி வாக்கிங் போவாங்களா, எவனோ ஒருத்தன் செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க, அதை ஒன்னதான்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபார்மாக சொன்னாங்க. நான் குடியிருந்த பகுதியில் நிறைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆஃபீஸர் இருந்தாங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். ஒரு 15-20 வீடு தான் இருக்கும். இன்னைக்கு பெரிய பட்டணம் அது மாறி போச்சு அந்த இடம். அதான் எல்லாருமே இங்கே ஒரு வாலிபன் இருக்கா, அவனை இரவு பாலும் தேடி நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் என்னோட அன்பாக பேசினாங்க. நிறைய சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கிறேன், வேலைக்கு போ. நான் சொன்னேன் போலீஸ் வேலைக்கு போகிறதா அது பண்ணிட்டுருக்கேன், இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னேன். உண்மையே சொன்னேன், நான் ஏமாந்துட்டேன், இப்போ பல பேரை ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போயா அப்படின்னு சொல்லி என்ன எழுதி வாங்கிட்டு என்ன விட்டாங்க. அதன் பிறகு நான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடாது, ஏன்னா போலீஸை தப்பிச்சு ஓடிட்டேன், அதனால ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு ஒரு 3 மாதம் அங்கே நான் மறைஞ்சிருந்து என்னுடைய பாசனை பார்க்கறது இப்படி போயிட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனை ரொம்ப கொடூரமான வியாதிப்பட்டார். அப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. நீங்களாம் பஸ்ஸில் போகும்போது திறந்த வழி முகத்தோடு உட்காந்து போவீங்க. நான் பஸ்ஸில் பண்ண தலை கவுந்த கரிச்சி போச்சு மறைச்சேன். கொரோனாவில் எப்படி இப்படி கவர் பண்ணி அதே மாதிரி தான் நான் பஸ்ஸில் போவேன். திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருச்சி, இந்த 4 மாவட்டத்திலையுமே எனக்கு நான் எதிராளி நிறைய சம்பாதிச்சிட்டேன். இப்போ நான் வாழ ஆசைப்படுறேன், என்னை கொல்ல நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க, என்னை க்ளோஸ் பண்ணின்னு சொல்லி. இப்போ இந்த நெருக்கடியான நிலையில் எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸ் நான் வீட்டுக்கு போகிறேன். டாக்டர் அழைச்சிட்டு போய் கேட்டோம், எல்லாம் செக்அப் பண்ணார். அன்றைக்கெல்லாம் ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே மட்டும்தான். வெளில உட்கார வச்சுட்டு வாயா அப்படின்னாரு. சொன்ன முதல் வார்த்தை சொன்னார், உங்கள் அப்பா பெரிய குடிகாரனான்னு கேட்டார். எங்கள் அப்பா குடிகாரன்னு திருத்துறவு சார் அப்படின்னா. ஒரு ட்ராப் கூட எங்கள் அப்பா சாரையும் குடிச்சதில்ல, என்ன ஸ்மோக்கிங் கிடையாது, வெத்தலைப்பா கிடையாது, டீ குடிப்பார், நல்லா சாப்பிடாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் அப்பா பெரிய குடிகாரன் அப்படின்னாரு.
பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து காட்டுறாரு. இல்லை சார், நான் சொல்ற வாக்குவாதம் பண்றேன். எங்க அப்பா குடிகாரனை திருத்துறவர், புகைப்பிடிக்கிறவங்க திருத்துறவர். எங்க அப்பா ஒரு டிராபோட எங்க அப்பா குடிச்சது அப்படின்னு சொல்றேன். இல்ல உங்க அப்பா பெரிய குடிகாரன், பார் எக்ஸ்ரே பாருங்க, அப்பா நுரையீரல் காணும், ஆள்கால் அரிச்சிட்டு அப்படிங்கிறார், பெரிய குடிகாரன் அப்படிங்கிறாரு. அது சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னேன், இப்போ என்ன சார் செய்யலாம் சொல்லுங்க சார் அப்படின்னா. இல்லை உங்க அப்பா 3 மாசம் தான் உயிரோடு இருப்பாரு, உங்க அப்பா செத்து விட அப்படின்ட்டாரு. நான் டாக்டர்கிட்ட அவர் சொன்ன பிறகும் நான் கதறேன். நான் கேட்குறேன், எப்படியாவது காப்பாற்றுங்க சார், எவ்வளவு பணம் செலவழியும் அப்படிங்கிறேன். ஏன் காப்பாற்ற முடியாது? ஏன் 3 மாசம் தான் உயிரோடு இருப்பாரு, காப்பாற்ற நுரையீரல் அரிச்சிட்டு ஆள்கால் அரிச்சிட்டு உங்க அப்பா பெரிய குடிகாரியா, அவருக்கு இன்னும் மருந்து வேலை செய்யாது, நீ வீட்டை விரும்புறதை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு அழைச்சிட்டு போ அப்படிங்கிறாரு. நான் அவரை வரல உட்காந்து நான் அழுவுறேன். நான் என்ன நினைச்சு கதறல, நம்ம கீழே தம்பி தங்கச்சி யாரையும் ஒப்படைக்கிறது. அம்மா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அம்மா இல்லை. இந்த பிள்ளைங்க அம்மா இழந்துட்டாங்க, அப்பா தான் ஆதரவு. இப்போ அப்பாவும் சாக போறாரு, இந்த பிள்ளைங்களை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது? நான் கதறேன். டாக்டர் ரூம்ல உட்காந்து அழுவுறேன், கையெடுத்து நான் கும்பிட்றேன். சார் நான் என்ன வேணாலும் தரேன், எவ்வளோ நாளும் பணம் தர்றேன், எங்க அப்பாவை காப்பாத்துங்க காப்பாத்துங்கிறேன். அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்ல பேச முடியல. அப்படியே என்ன பார்க்கிறாரு, அப்படியே அதிர்ச்சி அடைந்து பார்க்கிறாரு. நான் மறுபடியும் கேட்கிறேன், வேற வழியே இல்லையா சார் அப்படிங்கிறேன். அவரை பாடி பார்த்து சொன்னாரு, என்னுடைய வேதனையை பார்த்து சொன்னாரு, முடியாதுப்பா. ஹோமா பேசினவரு, அதட்டி பேசினவரு, முடியாதுப்பா அப்படின்னாரு. 3 மாசம் இறந்துடுவாங்க சாருங்கிறேன். 3 மாசம் இறந்துடுவாருப்பா. கண்ணை தொடச்சிட்டு வெளியில வந்தேன். என் அப்பா கேட்டாங்க, என்னப்பா சொன்னாரு டாக்டர்? எங்க அப்பா அந்த கிராமத்தில் பள்ளிக்கூடத்தார்னு பேர் எடுத்தவர், விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தினவர், ஜாதி கொடுமைகளை எடுத்து நாடகங்களை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குனவர், பல குடும்பங்களை நல்வழிப்படுத்தினவர். ஆனா அவரை காப்பாற்ற எந்த தெய்வமும் இல்லை. கடைசி நிலை சொன்னேன், இல்லப்பா டாக்டர் காப்பாத்தலன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதலுக்காக கொஞ்சம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் விட்டு நான் போயிட்டேன். 3 மாசத்துல மறிப்பாருங்க, நான் மறந்துட்டேன். காரணம், என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னை வெட்டுறதுக்குள்ள பிளான் பண்றாங்க, என்னை க்ளோஸ் பண்ண பிளான் பண்றாங்க. நான் தப்பிக்கிறதுக்கு இப்போ நான் அதில் எங்கள் அப்பாவை நான் மறந்துட்டேன். அப்போ நான் குறிப்பிட்டு ஒரு சிவகாசிக்கு போகிறேன். ஒரு முஸ்லீம் தலைவர், ஒரு அப்பா 70 வயசு மேலே தகப்பனார். அந்த 1967 BA இங்கிலீஷ் படித்தவர். அவர் சொன்ன நிறைய எனக்கு புத்திமதி சொல்லுவார். சொல்லிட்டு சொன்னார், செங்குட்டு நீ சீக்கிரம் அதை விட்டு விலகிடு, வேலைக்கு போயிடு, இவனோட சேராது அப்படிலாம் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி குடும்ப நிலை இப்படி இருக்கப்பா, என்ன செய்யறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி, வேண்டாம் இந்த வழியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. நான் எங்கள் பெரிய மாவட்டத்தில் சிவாசி போயிட்டு 3ஆவது நாள் மறுபடியும் எங்கள் பெரிய மாவட்டத்துக்கு நான் வர்றேன். வரும்போது அங்கே ஊரில் உள்ளவங்களாம் என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்துட்டு எனக்கு எதுக்காக பார்க்குறேன், நான் கீழே குனிஞ்சு பார்க்குறேன், ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறேன், ஏதாவது கிழிஞ்சிருக்கா அழுக்கா இருக்கா இப்படி பார்க்குறேன். இங்கேருந்து தான் நான் போனோம் 3 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு போகிறேன். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போன, பெரியம்மா வீட்டு பூட்டி இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு மாமா ஒருத்தர் வந்தார், தம்பி ஒன்றுமே தெரியாதாண்ணா, எங்கள் பெரியம்மா எங்கே அப்படின்னு கேட்டேன். எதுவுமே தெரியாது அப்படின்னாரு. இல்லை ஒன்றும் தெரியாது. என்ன அப்படின்னு, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னாங்க. கதறினேன், ரெட் ரோட்லன்னு அது தெருவுலன்னு கதறினேன். நான் என்னையே மறந்து போனேன். ஐயோ, ஒரே ஒரு நம்பிக்கை அடைக்கல அந்த பிள்ளைகளுக்கு, அந்த ஆதரவும் போச்சே. ஐயோ, யாட்டடா அந்த பிள்ளை விடுறது, இந்த பிள்ளைங்களை வச்சு யாரு சுமப்பாங்க, யாரு பாதுகாப்பாங்க? நான் கதறினேன். அவர் சொன்னார், போதும்பி நீ 3 நாள் ஆச்சு தம்பி, எல்லாரும் அங்கதான் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னாங்க. 12-13 கிலோமீட்டர் ஒரு சைக்கிளை கொடுத்தாங்க. போனேன். மக்கள் 12 மணி. எங்க அப்பாவுக்கு 3வது பால் தெளிச்சுட்டு வர்றாங்க சுடுகாட்டுல இருந்து எல்லாருமே. என் தம்பி தங்கச்சி என்னை பார்த்த உடனே அப்படி பதறாங்க, கட்டி பிடிச்சி கதறாங்க. மதியம் மாலை 3-4 மணி வரை நான் அழுவுறேன். நான் அழுகை நிறுத்த முடியல, எனக்கு வேற வழி தெரியல. நான் இப்ப பகிரங்கமா வாழ முடியாது, இந்த பிள்ளைகளுக்கு நான் அடைக்காம ஒரு இடத்துல இருக்க முடியாது. என்னை எதிராளிகள் சுற்றி சுற்றி தேடுறாங்க. என்ன பேய் ஒரு பக்கம் தெரியாது, பெரிய செய்வனைகள் இருக்குங்களே எனக்கு தெரியாது. நான் பிற்காலத்தில் சபைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு மந்திரவாதி தேடி போகும்போது இதோட செய்வனை இருக்குன்னு தெரியாது, அதுவரை ஒண்ணுமே தெரியாது. ஏதோ நடக்குது, ஏதோ நமக்கு கெட்ட காலம் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தோம். அப்ப நான் இந்த பிள்ளைங்க அழுகுறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, தம்பி இந்த பிள்ளைங்க நீதான் ஆதரவா இருக்கிற, உனக்கு ஏதாவது ஏற்படுத்திக்காது அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தையுமே அழுகை நிறுத்தல, முகமெல்லாம் வீங்கி போச்சு. 16வது நாள் முடிந்தது. எங்க சித்தப்பா சாமியார் சொன்னாரு, டேய் வாடா தீட்டு முடிஞ்சிட்டுரா, ஒரு பெரிய மந்திரவாதி இருக்காரா மன்னார்குடியில, அவர்கிட்ட போலன்னு சொல்லி 35 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க கேட்ட ரூபாய் 20,000. இன்னைக்கு அந்த வேலி எவ்வளவுன்னு பாத்துங்க, லட்சங்கள். அங்க போனோம், ஒரு 30 பேர் உட்காந்துருக்காங்க, 30-40 பேர் இருப்பாங்க இருந்தாங்க. என்னப்பா சாட்சி சொல்றாங்க, சபையில சாட்சி சொல்றது மாதிரி எனக்கு இது நடந்துச்சு ஐயா, நீங்க சொன்னது நினைச்சு கடிதம் ஃபாரின் வந்துச்சு, வீட்டுக்கார பணம் அனுப்பினாரு, காணாம பொருள் கிடைச்சு, அந்த செயின் தங்க செயின் இந்த இடத்துல கிடந்துச்சு, சொன்ன இடத்துல கிடந்துச்சு, இந்த சைக்கிள் பைக் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கிடைச்ச பொருள் அவன்கிட்ட சாட்சி சொல்லணும். அப்படியே உட்காந்துரும், கை கட்டி உட்காந்துருந்தோம். 16 முடிஞ்சு 17-18வது நாள்
அவர் உங்கள் பேர் என்ன கேட்டு என் பேர் தான் சொன்னான். எங்கள் அண்ணன், நான், என் சித்தப்பா 3 பேர் போயிருந்தோம். அப்போ அந்த மை தடவி பார்த்துட்டு அவர் பேசுகிறார். அங்கேருந்து சத்தம் வருது, அவருக்கு கேட்குது, நமக்கு தெரியல. இவர் பதில் பேசுகிறார், என்னமோ கேட்குறாரு. அங்கே இந்த பதில் வந்துக்கிட்டே இருக்கு. நீயும் போடுறார். அது கதை சொல்ற மாதிரி அப்படியே சோர்ந்து போய் கீழே வச்சாரு. என்னுடைய பார்த்தாரு. உங்கள் அம்மா வீட்டை விட்டு போய் இத்தனை வருஷம் இருக்குமேன்னாரு. ஆமாங்க ஐயா, உங்கள் அம்மா வீட்டுக்கு வர முடியாது. 7 வகையான மந்திரம், 2 ஆவிகள். உங்கள் அப்பா நுரையீரல் கெட்டு போய் செத்துருப்பாரு அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, நுரையீரல் கெட்டு தான். அவங்க இது எக்ஸ்ரே எடுத்து பார்த்து டாக்டர் சொன்னார். இவரு ஒரு பழத்தில் தடவி மைய வச்சு இப்படி பார்த்து பேசுறாரு. அது தூக்கி வச்சு நுரையீரல் கெட்டு. ஆமாங்க ஐயா, உங்கள் அப்பாவை 7 மந்திரம், அது 2 வகையான ஆவிகள் உங்க அப்பாடைய நுரையீரலை தின்னுட்டுப்பா, சாப்பிட்டுட்டு அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே என்ன அறியாம நான் இன்னைக்கு எமோஷனல் ஆகுறேன். இன்னைக்கு அந்த நாளை நான் நினைச்சு பார்க்கிறேன். பல மேடைகளில், தமிழ்நாட்டில், பிற மாநிலங்களில் தேவனின் அழைத்து செல்ற எல்லா இடங்களிலேயும் முதல் நாளில் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது தேவன் செய்த நன்மைகள், நாங்கள் பட்ட பாடுகளை, இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிற விதத்தை சொல்லிக் கொண்டு நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஒரு மேடையில் கூட என்னால் கண்ணீர் விடாமல் சொல்ல முடியல. ஆமா ஐயா, நுரையீரலாம் பாதிக்கப்படலப்பா. 2 ஆவிகள் உங்க அப்பா நுரையீரல சாப்பிட்டுட்டியா? ஐயோ, டாக்டர்கிட்ட போன நம்ம மந்திராலயத்தில் வந்து அப்பாவை காப்பாத்தி இருக்கலாமே, தெரியாம டாக்டர்கிட்ட போயிட்டோமேன்னு சொல்லி நான் அழுவுறேன். அவர் அடுத்த வார்த்தை சொன்னாரு, அடுத்து உங்க வீட்டுல உங்க அம்மா சாவாங்க, உங்க அம்மா வீட்டுக்கு வர முடியாது. அடுத்து உங்க அண்ணன் சாவார், நீ சாவன. குடும்பத்தின் கடைசி தம்பி வரை நான் பேப்பர்ல எழுதி கொடுக்கல, எழுதி கொடுத்தது மாதிரி இந்த மந்திராலயம் சொன்னாரு, உன் வீட்டுல எல்லாரும் செத்து ஆகணும், மந்திரம் முத்தி போச்சு, என்னால காப்பாற்ற முடியாது போப்பா அப்படின்ட்டாரு. காலில் விழுந்து அழுதாங்க. அவர் காலை பிடிச்சி அழுதேன், காலில் விழுந்து அழுதேன். ஐயா, அவங்களை கும்பிட்றேன் ஐயா, எப்படியா குடும்பத்தை காப்பாத்துங்க, தம்பி தங்கச்சில காப்பாத்துங்க, அம்மாவை காப்பாத்துங்க. ஐயோ, நீங்க அப்பா இழந்துட்டோம், வேற யாரும் நாங்க இழக்க கூடாது அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நான் அழுதேன். அப்படி என்ன பார்த்தாரு டாக்டர், எப்படி என்ன பார்த்தாரோ அதே மாதிரிதான் என்ன பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இல்ல தம்பி, மந்திரம் முத்தி போச்சு, காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாரு. ஐயா, ஏதாவது செய்யுங்க ஐயா அப்படிங்கிறேன். நான் அழுகையை பார்த்துட்டு சொன்னாரு, நான் பணம் எவ்வளவு நாள் தர்றேன் அப்படின்னு. இல்ல தம்பி, முயற்சி பண்றேன், முடியாது, முயற்சி பண்றேன், முடியாது அப்படின்னாரு. ஒரு பவுடர் கொடுத்தாரு, மஞ்சளா. அவர் நாட்டு மருந்தெல்லாம் நைட்டில் எரிக்கிறவர். உங்க அம்மா தேடி கொடுங்க, உங்க அம்மா தங்கிடுவாங்க அப்படின்னாரு. நாங்கள் மறுபடியும் எங்கள் அம்மாவை தேடணும். வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு எங்கள் அம்மா கிடைக்கல, எங்கே இருக்கான்னு தெரியாது. யாராவது சொல்லுவாங்க. கடலூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம், பிச்சைக்கார கூட்டத்தில். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம், பிச்சைக்கார கூட்டத்தில். நாகூர் தர்காவில் பார்த்தேன், பிச்சைக்கார கூட்டத்தோட. முத்துப்பேட்டை தர்காவில் பார்த்தோம், வேளாங்கண்ணி கோயிலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க, பரிதாபப்படுவாங்க. கிடைக்கல. தம்பி தங்கச்சியில 4 பேரையும், என்னோட பிறந்த அண்ணனுடையும் இன்னொரு மூத்த அண்ணன்ட்டையும் 2 பிள்ளைங்களையும் 4 பேரையும் பிரித்து விட்டு, இந்த 2 பிள்ளைங்க நீங்கள் பார்த்துங்க, இந்த 2 பிள்ளைங்க நீங்கள் பார்த்துங்க, நான் பணம் தந்துடுறேன், மாதம் மாதம் பிள்ளைகள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளை பிரித்து விடுறது மாதிரி அந்த பிள்ளைகளை பிரித்து விட்டுட்டு ஒரு 100 அடி தூரம் அப்படி நடந்து நான் வந்தேன். ஒரு ஹேண்ட் பம்பு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு வீடு கட்டி, அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு கூரை வீடு கட்டி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த இடம், அந்த ஹேண்ட் பம்ப் வந்தேன். என்னை கடைசி தம்பியும் தங்கச்சியும் என்னை இருக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு கதறாங்க, அண்ணன் இருக்கேண்ணா, நான் உங்களுக்காக தான் இருக்கேன், நான் உங்களை என்ன வேணாலும் செய்கிறேன், ஏன் நீங்கள் இப்படி வருத்தப்படுறீங்க? அப்பா இல்லைண்ணே, நம்ம இல்லைண்ணே, நான் இருக்கிறேங்கிறேன். அந்த பிள்ளைங்க தேமை அழுகுறாங்க. நான் உங்களை தட்டி கொடுக்குறேன், அடைச்சி பேசுகிறேன். அந்த பிள்ளைங்க அழுகை நிறுத்த மாட்டுறாங்க. சொன்ன வார்த்தை இன்னைக்கு சொன்னது மாதிரி இருக்கு. 5வது 6வது படிக்கிற அந்த பிள்ளைங்க சொன்ன அந்த வார்த்தை, தம்பி தங்கச்சி சொன்னாங்க, அண்ணே எங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா நம்பியிருந்தோம், அப்பா எங்களை விட்டு போயிட்டாங்க, அடுத்து நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீங்களும் எங்களை விட்டுட்டு போறீங்க அண்ணே, நாங்கள் எங்கள் உயிரோட வாழ நாங்கள் விரும்பலண்ணே. 11, 12 வயது உள்ள பிள்ளைங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் வாழ விரும்பல, ஏதாவது விஷம் மருந்து வாங்கி எங்களை கொன்னுட்டு நீங்க போங்கண்ணே, எங்களை யார்கிட்டையும் விட்டுட்டு போகாதீங்க. நான் வானத்தை பார்த்து பேசினேன். கடவுள் கடவுள்னு எத்தனையோ கடவுளை சொல்றாங்களே, எத்தனையோ தெய்வத்தை சொல்றாங்களே, ஆயிரக்கணக்கான தெய்வங்களை சொல்றாங்களே, ஒரு தெய்வம் கூட உலகத்துல இல்லையா? வாலிப வயது, திருமணம் ஆகாத, ஒன்னு அப்பா இருக்கணும், இல்லை அம்மா இருக்கணும்,
அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளை, எனக்கு பறக்க வயசு வந்து நான் எங்கோனாலும் பழச்சிக்கலாம். ஐயோ அந்த பிள்ளைங்க அனாதைகள் ஆயிட்டாங்களே, கடவுள் இல்லாத உலகத்துல பிறந்துட்டோமா, கடவுளே இல்லையான பூமியில நான் கதறேன். இயேசு எனக்கு தெரியாது, புலம்பன அழுத. நான் சொன்னேன், இனி உங்களோட எங்கேயும் போக மாட்டேன். தம்பி தங்கச்சியோட நான் வாழ ஆரம்பிச்சேன், குடியிருக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மீதமான சாட்சியை நாளைக்கு நான் சொல்லுகிறேன். எழுந்து நிற்போம், வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மகா இரக்கமுள்ள தெய்வமே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தையும் உடையவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், மனதுருக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமை நிறைந்தவரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஐயா ஆண்டவரே, இந்த தேசத்துல உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த மேடையில உடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய வார்த்தை வெளிப்படட்டும். என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் யாவரும் சிறுகட்டும், கர்த்தர் எங்களிலே பெருகுவீராக. நீ மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும். இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு கைவிடாத கர்த்தர் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த இயேசு கைவிடாதவர். அதற்கு சாட்சி சாமியாடி குடும்பத்தை சார்ந்த நான் சாட்சி. இந்த இயேசு ஒருவேளை என்னை கைவிட்டிருந்தால், நான் நம்பின தெய்வங்கள் என்னை கைவிட்டது. எங்களுக்கு 21 சாமிகள், ஆனால் ஒரு சாமியும் எங்களை காப்பாற்றவில்லை. நாங்கள் முன்பின் அறியாத இந்த இயேசு எங்களை காப்பாற்றினார். இந்த இயேசு எங்கள் வாழ்க்கையில வந்தபடினால்தான் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு ஒருவேளை வராமல் போயிருந்தால் நான் இங்க வந்திருக்க முடியாது, எங்க குடும்பமே எனக்கு இருந்திருக்காது. மந்திரவாதி சொன்னாரு, உங்க குடும்பத்துல ஒரு நபர் கூட காப்பாற்ற முடியாது. மத்தனை வருஷங்கள் ஆச்சு, மந்திரம் முத்தி போச்சு. ஆகவே நீங்க எல்லாரும் மறிக்க வேண்டிய நிலை தான் சொன்னாரு. ஆனால் நாங்கள் எங்கள் தகப்பனாரை மட்டும்தான் நாங்கள் இழந்தோம், வேறு யாரையும் நாங்கள் இழக்கவில்லை. முழு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு அதே பகுதியில் நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு உயிருள்ளவர், அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன், அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணில் மனுஷனாய் பிறந்த மனுஷியாய் பிறந்த அத்தனை பேருக்கு இந்த தேவன் தேவை, அவசியம். இவர் மதங்கள் எல்லாம் கடந்து, ஜாதிகள் எல்லாம் கடந்து அப்பாற்பட்டு இந்த தேவன் நம்ம தேவையாக இருக்கிறார். ஆமென். இவர் கைவிடாதவர். எடுத்துக்கொள்வோம். புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 36 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கிறாங்களா? புலம்பல் 3வது அதிகாரம் 31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒருவன் பூமியில் வாசிக்கலாம். ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும். நல்லா கவனிங்க, இந்த ஆண்டோட வேலையை பாருங்க. மதங்களை கடந்து கிரியை செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சாட்சி விட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவசியமானது நமக்கு. ஆமென். கர்த்தருக்கு இந்த பதில என்ன 6வது தடவையோ 7வது தடவையும் இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் வரும்பொழுது கொரோனாவுக்கு முன்னாடி அருமையான ஜான் பிரதர், நான் டைரக்டா செய்திக்கு போயிட்டேன். சரி, நம்மள தான் தெரியும் இந்த பூமியில. நான் பல தடவை சாட்சி சொல்லிருக்கேன். இங்கே தான் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரையும் ஸ்பீக்கர் கட்டியிருப்பாங்களே, எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு நான் டைரக்டா செய்திக்கு போனேன். ஒரு சின்ன பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. ஜான் பிரதர் ஞாபகம் இருக்கா? சாட்சியை சொல்லிட்டு அப்புறம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி,
இந்த ஸ்டேஜில் நம்ம அழாம செய்தி கொடுக்கலாம்னு பார்த்தா கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நிலையோடு தான் நம்ம செய்தி கொடுக்கணும் போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சாட்சியை சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக கடந்து போனேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல எது உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை விட்டு போகவே மாட்டாரு. அவர் யாரையுமே கைவிடல. அவர்தான் எல்லாரும் கைவிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவர்தான் மறந்து மறந்து ஓடிட்டு இருக்காங்க. அவர் யாரையுமே மறக்கல, அவர் யாரையுமே கைவிடல. நல்லோரையும் தீயோரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நமக்கு பிடிக்கலன்னா முகத்தை கூட பார்க்க மாட்டோம், கெட்டவனையும் அவர் பார்க்கிறாரு. கெட்டவனுடைய மரணத்தை விரும்பாத ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது இயேசு ஒருவர் மாத்திரமே. கெட்டவன் மரணத்தை, நம்மளால நீதிமான் மரணத்தை விரும்ப மாட்டோம், நல்லவனுடைய மரணத்தை விரும்ப. ஐயோ அவங்க என்ன வேணும், இந்த பூமிக்கு தேவை, இந்த சபைக்கு தேவை, இந்த மண்ணுக்கு அவங்க தேவை, இந்த நெடுவிலை பட்டணத்துக்கு அவங்க தேவை என்று நாம் வாஞ்சிப்போம் நல்லவர்களுடைய உயிரை. ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஒரு கெட்டவன் துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட நம்முடைய தேவன் விரும்புகிறதில்லை. அல்லேலூயா. இதையெல்லாம் சொல்வதற்காக தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், வேறு ஒன்றில்லை. இது சடங்காச்சாரம் அல்ல. வருடம் முழு ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் நடத்த வேண்டும் என்பது ஆச்சாரம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசு யாருக்கெல்லாம் தேவை, இந்த இயேசுடைய அவசியம் என்ன? இன்றைக்கு பூமியில மருந்துகள் மருத்துவங்கள் எவ்வளவு பெருகி கொண்டு போனாலும் சரி, அதுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்யக்கூடியவர் நாம் வணங்கி கொண்டிருக்கிற, தொழுது கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சொல்ல ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். தேவன் கைவிடாதவர். அவர் கை கொடுத்துதான் பழக்கம், தூக்கி எடுத்துதான் பழக்கம். என்னால முடியாதுப்பா, ரொம்ப லேட்டா மந்திராஜ் சொன்னார்ல, முத்தி போச்சுப்பா, நாள்பட்டு வந்திருக்கிறீங்களே, காப்பாற்ற முடியாது, வாய்ப்பே இல்லை. அழுகை பார்த்து சொன்னார், முயற்சி பண்றாரு. ஆனா ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. தலைவலியை போக்குறதும் அவருக்கு சாதாரணம் தான், கொடூரமான வியாதியை போக்குறதும் அவருக்கு சாதாரணம் தான். அல்லேலூயா. அவர் பார்வையில் அவர் கிருபையா இறங்கினால் வியாதி நம்ம விட்டு நீங்கி போகும். ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வம், காரணம் அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் நேற்று வரையும் அவர் திட்டி இருக்கலாம், என்ன இயேசு பெரிய தெய்வம், என்ன அவரை மட்டும் பெரிய தெய்வங்கிறீங்க, அவர் தான் வானத்தை படைச்சாருங்கிறீங்க, பூமியை படைச்சாருங்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்படி நேற்று வரையும் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு காலையில் நீங்க இரவுல இப்ப இந்த நேரத்துல கூட நான் பேசிக்கொண்டு, இந்த நேரத்துல கூட சாமியாடி குடும்பத்துல பிறந்து மந்திரம் முத்தி போய் அப்பா செத்து போய் அம்மா பைத்தியம் அலைஞ்சு அந்த மெண்டலாக நான் பிச்சை எடுத்து அந்த தாய்க்கு அந்த குடும்பத்துக்கு இறங்கின இந்த இயேசுவே அவர் சொல்றது உண்மைன்னு சொன்னா எனக்கு இறங்குன்னு சொல்லி இந்த சத்தங்க எந்த இடத்துல கேட்குதோ அந்த வீட்டுக்குள்ள இருந்து இயேசு என்று சொன்னாலும் சரி, இப்ப அந்த வீட்டுக்குள்ள தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. நேற்று பேசினாங்களே கவனத்தில் வைக்க மாட்டாரு, நேற்று இழிவுபடுத்தினாங்களே கணக்கில் வைக்க மாட்டாரு. அவருடைய நோக்கம் இயேசு என்று யார் அழைக்கிறார்களோ அங்கு இறங்குவதற்கு அவர் தாராளமாக நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுன்னு யார் கூப்பிடுவா, என்னை யார் கூப்பிட்டு பயன்படுத்துவா, தன் கஷ்டத்தை எடுத்து சொல்லி என் பெயரை சொல்லி இயேசுவே அப்பா தகப்பனே பரலோகத்தின் பிதாவே சர்வ பூமிக்கும் தேவனே என்னை உண்டாக்கி உருவாக்கினவரே நீர்தான் மனுக்குலத்திற்கு ரத்தம் சிந்தினீர் என்று மேடை போட்டு உலகெங்கும் பேசுகிறார்கள். டிவியை திறந்தாலே யூடியூப்பை திறந்தாலே இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு சிலுவை சுமந்தான்னு சொல்றாங்களே, அது உண்மையானால் என்னை காப்பாற்றும் என்று யார் அழைப்பார்கள் என்று தேவன் கங்கணம் கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இதற்காக அந்த கூட்டம், இதற்காக அந்த கூட்டம். இயேசு தேவை என்பதை வெளிப்படுத்துவதற்காக. எனக்கு தேவைப்பட்டாருப்பா, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கும் தேவைப்பா, நீங்களும் வாழ வேண்டும். நீங்கள் ஏன் பாதியில மரிக்க வேண்டும், நீங்க ஏன் பாதியில சாக வேண்டும், சாபமும் பாவமும் உங்களை ஏன் கல்லறைக்கு கொண்டு போக வேண்டும், புதைகுழிக்கு கொண்டு போக வேண்டும், அந்த பாவத்திலிருந்து சாபத்தில் நீங்கள் விடுதலையாகி இயேசு என்ற இரட்சகரை அறிந்து நீங்கள் பரலோகவாசியில மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த மேடை போட்டு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள், ஒருவன் நல்லா கவனிக்கணும் இந்த வசனம், ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழே நசுக்குகிறதையும் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? இடத்துல பலம் இருக்கிறது, ஜாதி பலம், பணபலம், படைபலம், அதிகார பலம், சரீர பலம்,
என்கிட்ட இருக்கிறது, ஆகவே எதை வேணாலும் செய்வேன். இப்படி ஒரு மனிதனை கால் கீழ் போட்டு நசுக்குகிற பொழுதும், சட்டத்தை புறம்பாக்கி மனுஷன் அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும், நான் சொல்லுகிறதான் வழக்கு, நான் போட்டதான் வழக்கு, எஃப்ஐஆர் போடுங்க சொல்லி செய்யலாம். அதிகாரம் கையில உண்டு, அதிகாரம் கையில உண்டு, பணபலம் படைபலம் கையில உண்டு. இப்படி செய்தால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் காணாதிருப்பாரோ? அவர் காண்பார். ஆமீன் சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்களா இருக்கட்டும், இந்த கூட்டத்திற்கு வெளியில இருக்கிற மக்களாக இருக்கட்டும், எந்த ஜாதியில வேணாலும் பிறந்திருக்கட்டும், எந்த மதத்தில் வேணாலும் பிறந்திருக்கட்டும், ஒரு மனுஷனை அநியாயமாய் மிதிக்கிறதை இந்த தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஜாதியை கடந்து, மதங்களை கடந்து, வேதங்களை கடந்து அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமாவை நான் நேசிக்கிறேன், மதத்தை அல்ல, மற்ற வழிகளை அல்ல, அவனுக்குள் இருக்கிற ஆத்மாவை நேசிக்கிறேன். அந்த ஆத்மா எனக்குரியது. அவன் எந்த மதத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த ஜாதியிலும் பிறந்திருக்கலாம், உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ, ஏழையோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ கோடீஸ்வரனோ, எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த மனிதனுக்குள் இருப்பது நான் வைத்த ஆத்மா, அது என்னிடத்தில் வர வேண்டும். இது மட்டும்தான் தேவனுடைய நோக்கம், வேற எந்த நோக்கம் கிடையாது. காணாமல் இருப்பாரோ? பார்ப்பார். காரணம், அவர் என்றென்றைக்கும் கைவிடாத ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் படித்த காலேஜில் அந்த கல்லூரி பருவத்தில் ஹாஸ்டல்ல என்னோட கிறிஸ்தவ நண்பர்லாம் தங்கி இருந்தாங்க. இருதயசாமி ஒருத்தர் இருந்தார், பட்டுக்கோட்டை. பரிசுத்தம் இந்த பேரெல்லாம் சொல்லி நான் கிண்டல் அடிச்சிருக்கேன். வேற மனம் நோகும்படிலாம் அதிகம் பேசுனது கிடையாது. அங்கே புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் ரோட்டில் பஸ் வர மார்க்கத்தில் அங்கே உட்காந்துருப்போம். அந்த கன்னியாஸ்திரிகள் அப்படி நடந்து போவாங்க. குழந்தை இயேசு ஸ்தலம்னு ஒன்று இருக்குங்க, அக்ஸிலியன் ஒரு பெரிய ஸ்கூல் ஹாஸ்டல். அங்கேருந்து அந்த கன்னியாஸ்திரி அந்த பக்கம் போவாங்க குழந்தை இயேசு கோயிலுக்கு நடந்து. அப்போ அந்த நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கல்ல, அதை பார்த்து அப்போ ஒரு தடவை சொல்லி அவங்க காதில் விழாது. நாங்களாம் பேசிட்டோம், பாரியா பொம்பளை பிள்ளைங்க அறுத்த முண்டிச்சு மாதிரி போயிட்டுருக்காங்க பாரு, இது 2 தாங்க அவளை நான் டச் பண்ண இடம். அதுவும் அவங்க காதில் விழுவாது. நான் பேசுனது அவங்க கிண்டல் அடித்து அவங்க காதில் விழுவாது. நாங்களாம் பேசிக்கிட்டோம். ஆனால் அன்னைக்கே ஆண்டவர் சுழிச்சிட்டார் போல இருக்கு, உனக்கு வர்றவளும் இப்படி தாண்டா வரப்போறா. அல்லேலூயா. ஒரு ஐயா மட்டும்தான் அல்லேலூயா சொல்கிறார். அவர் மட்டும் தான் உணர்வோடு உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் எதையே நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கே அவர் சுழிச்சிட்டார் போல இருக்கு, ஓ மனைவி இப்படி தான் வரப்போறா. கவனிங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதான் பின்னால் நமக்கு வரப்போகுது. அல்லேலூயா, அங்கதான் முடிவு. ஆமேன். அதனால ஆண்டவரை பத்தி பேசுறதோ உங்களை பற்றி கேவலமா பேசுறதோ கவலைப்படாதீங்க. அக்கா, மின்சார கம்பியை தொட்டா தூக்கி அடிக்குங்கிறது உலக நீதி, இயற்கை. மின்சாரத்தை தொட்டா இந்த மைக் செட்டுக்காரங்க தெரியும் எத்தனை தடவை அடிபட்டுப்பாங்க தெரியுங்களா? இவங்க மேல டெஸ்டர் வச்சா எரியும். சரியா தம்பி? ஆமா, எங்க அண்ணன் மைக் செட்டு போட்டவர், அவங்க மேல டெஸ்டர் வச்சா எரியும். கரண்ட தொட்டா தூக்கி அடிக்கும், இதுதான் உண்மை. அல்லேலூயா. எங்கெங்க தூக்கி அடிக்க போது பின்னால தெரியும் நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் காண்கிறார், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு கண்ணு இல்லையோ, காது இல்லையோ, மூக்கு இல்லையோ, நாக்கு இல்லையோ, இப்படிலாம் யாரும் பேசிடாதீங்க. அதெல்லாம் கவனம், பொறுமையா. நீங்கள் நானும் எடுக்கிற சட்டத்தின் டமா டிமின்னு முடிவு எடுக்க மாட்டார், அவர் பொறுமையா எடுப்பார். இன்னைக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க நாளைக்கு இந்த சபையின் அங்கத்தினரா வரப்போறாங்க. கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. ஆத்துமாக்களை களஞ்சியத்தில் கொண்டு வந்து கோதுமை மணியில் சேர்ப்பது அவருடைய வேலை. அல்லேலூயா. பதர் ஒரு நாள் களஞ்சியத்துக்கு வராது. அது கோதுமை மணியாக இருக்குமே, ஆனால் அது வர வேண்டிய இடம் வீதி அல்ல, களஞ்சியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் பார்க்கிறார், இவர் கைவிட மாட்டார். கூப்பிடுவாங்களான்னு நினைக்கிறாரு. நான் கூப்பிட்டு அவர் எனக்கு வந்தாரு, என் குடும்பத்தை காப்பாற்றினாரு. அல்லேலூயா. எங்கேயோ பிச்சை எடுத்த என் தாயாரை நான் எந்த ஆலயத்துக்கு போனேனோ 6 மாதங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்தப்ப நான் போகும் பொழுது அந்த ஆலயத்தில் என் தாய் அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. சாமியாடி குடும்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமியான எங்க சித்தப்பா மகள் முள்ளுல நடந்து ஓடுவார். எங்க சித்தப்பா 3 குடம், 1 பால், 1 மஞ்சப்பால், சாதன தண்ணி, 3 குடம் தண்ணியை குடிப்பார் ஒரே நேரத்தில். ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் கீழே சிந்தும், பாக்கி சிந்தாம 3 குடத்தை தண்ணியை குடிப்பாரு. இதெல்லாம் கண் கூட பார்த்தவன். எங்க சித்தப்பாவுக்கு சாமி நான் தான் போய் வேப்பில பறிச்சு கொடுப்பேன். எங்க சித்தப்பாவுக்கு எங்க அத்தை சாமி ஆடுறவங்களுக்கு நான் பக்கத்தில் நிற்பேன். சாமியோடு சேர்ந்து வளர்ந்தவன். ஆனா எங்கள் குடும்பத்தில் செய்வன வந்த பொழுது எங்களை காப்பாற்ற இயேசு சாமியை தவிர வேற எந்த சாமிகளும் கை கொடுக்கவில்லை. அந்த சாமியை சாட்சி கொடுக்க தான் 500 கிலோமீட்டர் கடந்து இங்க தேவனை கொண்டு பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீ திருவாரூர் மாவட்டத்தில் ஊட்டியான எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு குக்கிராமம், ஒரு 200 வீடுகள் தான் இருக்கும், ஒரே ஒரு பஸ். இன்னைக்கு 2-3 மினி பஸ் வருது, அவ்வளவுதான். பெரிய ஒரு பட்டணம் கிடையாது, ஒழுங்கான டீ கடை கூட கிடையாது, ஒழுங்கான மளிகை கடை கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒழுங்கை உண்டாக்குகிற தேவன் அந்த ஊரில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஹீலிங் சென்டராக கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். நோயாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், செய்வநிலை பாதிக்கப்பட்டவர்கள், எங்கெங்கெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் அங்கே வந்து அங்கே தங்கி 3 வேளை ஜெபம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஜெபம் அங்கே நடந்து கொண்டிருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பேய் குடியிருந்த இடத்துல நீ கர்த்தர் குடியிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நெடுவிளை பட்டணத்திலையும் எந்தெந்த வீட்டுல அசுத்த ஆவிகள் வாசம் பண்ணிட்டு இருக்கோ, இந்த 4 நாள் கூட்டத்தில் கர்த்தர் போய் வாசம் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி இறங்குவதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அந்த ஆவி இறங்கிட்ட பிறகு அவர்தான் வேணும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா, நீங்க அதுலயே புலம்பல் இன்னும் 2 வரை வாசிக்கலாம். 22 இருந்து 26 வரை கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கம்மா. புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது, பெரிதாயிருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என் ஆத்துமா சொல்லும். ஆமென். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. போதும். இந்த 4-5 வசனங்கள் நமக்கு சொல்ல கற்றுக்கொடுப்பது, அவரை தேடினா அவர் வருவார். தேடுறவர்களுக்கு அவர் நல்லவர். தேடணும், அவரை அவர்கிட்ட வரணும். தேடுதல் மீன்ஸ் எங்க காணப்பட்டார் இல்ல, காணாமன பொருள் இல்ல, அவர்கிட்ட வரணும், இயேசுன்னு சொல்லணும். அத்தனை பேருக்கு நன்மை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அத்தனை பேருக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அதே அதிகாரம் வாசிக்கலாம். கடைசியாக 59 இருந்து. கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும், அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும், அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும், அவர்கள் நாள் முழுதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் உட்கார்ந்து பேசினாலே உங்க தலைதான் உருளும். உங்களை பேசாம இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் நடக்கும். அதெல்லாம் புலம்பல் எழுதி வச்சிருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலாய் இருக்கிறேன். கடைசியாக 64. கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். நிச்சயம் பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அவர்தான் நம்பி இருக்கணும். நாம நம்முடைய சரீர பலத்தை காட்டக்கூடாது, நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நாம வெளிப்படுத்த வேண்டியது பொறுமையையும் அமைதியையும் ஜெபத்தையும் மாத்திரம் நாம் வெளிப்படுத்தினால் கர்த்தர் தாராளமாக இறங்கி கிரியை செய்வார். நீதி கிடைக்கும். நீங்களும் நானும் தண்டிக்கப்பட இந்த பூமியில வேடிக்கை பார்க்க மாட்டார். எந்த மனுஷனும் தண்டிக்கப்பட வேடிக்கை பார்க்க மாட்டார். அந்த மனுஷன் அவர் குரல் கொடுப்பார். வாசிக்கலாம். 2வது ஏசாயா 49 13 இருந்து 16 வரை. வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். ஏன் வானத்தை கூப்பிடுறாரு, பூமியை கூப்பிடுறாரு, மலைகளை கூப்பிடுறாரு, ஏன் மனுஷனை கூப்பிடல? சொன்னாங்க ஐயா நன்றி சொல்லும் பொழுது வரவேற்புரையில் இது மாதிரி காவல் நிலையத்துக்கு போனோம், எந்த தடையும் இல்லாமல் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை கூப்பிட்டு துதி, ஆர்ப்பரி, முழங்கு அப்படின்னு சொன்ன உங்க மேல எஃப்ஐஆர் பாயும், உங்க மேல வழக்கு தொடரப்படும். அதான் பார்த்தாரு. மனுஷனை கூப்பிட்டு அதனப்ப நீ சொல்லுவ, வானங்களே சத்தம் போடுங்க, பூமியே பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். அல்லேலூயா. இயற்கை முழங்கும் பொழுது மேல எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கவனிங்க, ஆண்டவர் எதை விரும்புறாரு? கடவுளுடைய பிள்ளைகள் அவரை புகழணும், அவரை கம்பீரமா பாடணும், களி கூறணும், புகழ்ந்து பேசணும், துதிக்கணும், ஸ்தோத்திர பலிகளை ஏராளமா ஏறெடுக்கணும். இதுதான் அவர் விரும்புறாரு. அமைதியான ஜெபம் எங்க தேவைன்னா, எங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ தனி ஜெபங்கள்,
குடியிருக்கிற பகுதியில அங்க அமைதியா ஜெபம் பண்ணணும். ஒரு கூடி வருகிற இடத்துல இந்த தேவன் விரும்புறாரு. இப்படி நடக்கும் பொழுது இந்த கம்பீர சத்தம் நடக்கிற இடத்துல அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்த வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களோ, ஸ்தோத்திரம் சொல்றீங்களோ, கை தட்டுறீங்களோ, களி கூறுறீங்களோ, பாடுறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, சத்தமா ஆராதிக்கிறீங்களோ, அங்கே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். இதனாலதான் பாஸ்டர்ல மேல ஏறிட்டு வாயை திறப்போம், கை கொட்டுவோம், வாயை திறப்போம், கை கொட்டுவோம், வாயை திறந்து பாடுவோம். இப்பொழுது வல்லமையோடு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாரு அப்படி? அவ்வளவுதான். முக்கால் பகுதி ஃபெவிகால் வச்சு ஒட்டி போச்சு. ஃபெவிகால் தெரியுமா? குயிக் பிக்ஸ். அதை விட ஸ்பீடா வேலை செய்யக்கூடியது. நல்ல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டு மட்டும் சவுண்டா, வாய் சத்தம் கேட்கணும். கை சத்தம் நல்லா தட்டுங்க. உங்க கை தானே, என்ன கரண்ட் பில் ஆகும் போது? கரண்ட் பில் ஒன்றும் ஆகாது. சோத்திரம். உங்களுக்கு கொஞ்சம் தேத்தி கொண்டது கஷ்டம் தான் கொஞ்சம். பைபிள பாருங்க, நம்ம பைபிள பாருங்க. இதுதான் நமக்கு உயிர். இந்த வேதம் தான் உயிர். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதுதான் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் ஆவி இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. எல்லா வார்த்தையும் இந்த வார்த்தை இல்லை, இது கொஞ்சம் டிஃபரெண்டா உள்ளது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் முழங்க சொல்றாரு, ஏன் ஆர்ப்பரிக்க சொல்றாரு, ஏன் கலிகூற சொல்றாரு? ஆராதனையில 9:30 மணிக்கு ஆராதனை, 9:20 ஆராதனை உட்கார்ந்து நீங்க அவரை துதிக்க ஆரம்பிச்சிடணும், ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடணும், நல்ல கைதட்டி பாட ஆரம்பிக்கணும். இப்படி நீங்க செய்யும் பொழுது தேவன் சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாரு? தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சீயோன் சொல்ல என்ன காரணம்? சீயோன் சோர்ந்து போச்சு. உங்கள மாதிரி கை தட்டுறது இல்ல, வாய் பேசுறது இல்ல, அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிக்கிறது இல்ல. இதெல்லாம் செய்யாம சீயோன் சொல்லுது, ஆண்டவர் எங்களை கைவிட்டார். மறுபடியும் கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல சைடுல யாரையும் பார்க்காதீங்க, கெட்டு போயிடுவீங்க. நேர பாருங்க, என்ன பாருங்க. நல்லா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் அல்லேலூயா சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க ஊர்ல பொங்கலே பொங்கல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கு. அல்லேலூயா சரி காதுல விழ மாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா. ஆர்ப்பரிக்க கற்றுக்கொள்ளுங்க, ஆர்ப்பரிக்க கற்றுக்கொள்ளுங்க, கலிகூற கற்றுக்கொள்ளுங்க, முழங்குங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசி பாருங்க. பர்வத வானங்களே கம்பீரித்து பாடுங்கள். எப்படி வானம் எப்படி பாடும்? நம்ம தானே பாடணும். வானம் கம்பீரிச்சா நம்ம கீழே குடியிருக்க முடியுமா? இடி விழுந்துச்சுன்னா சோதரம் 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 சோதரம், இடி நம்ம தலையில் விழாம இருக்கிறதுக்காக. புரியுதுங்களா இல்லைங்களா? பாட சொல்றாரு, பாட்டு பாடுங்கிறாரு. இந்த பாருங்க, அண்டம் காக்கா குரலா இருந்தாலும் சரி, காடை குரலா இருந்தாலும் சரி, அந்த குரலை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பாடி துதித்து முழங்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே அபரிதமா இறங்க ஆரம்பிச்சாரு, ஆறுதல் செய்ய ஆரம்பிச்சாரு. இதை செய்யாம அவர் எப்படி ஆறுதல் செய்வாரு? நான் ஆராதனை சரியாக பின்பற்றாத ஒரு நபர் தேவனை எப்படி காப்பாற்றுவாரு? பாடல் பகுதியை ஒவ்வொரு ஆறுதலை இழக்கிற ஒரு நபர்னா என்னை ஆண்டவர் எப்படி காப்பாற்றுவாரு? துதி பகுதி இழந்து நான் ஆராதனைக்கு போகிற ஒரு நபர் எனக்கு ஆண்டவர் எப்படி நன்மை செய்வாரு? காணிக்கை பகுதி முடிந்த பிறகு நான் போகிற ஒரு நபர் ஆண்டவரின் பக்கம் திரும்புவாரா? நெவர், இம்பாசிபிள் ஒன். வரமாட்டார், வர முடியாது அவரால். எப்படி வருவாரு? எந்த வழியா வருவாரு தேவன்? அதான் சொன்னாரு தரியு ராஜா, தானியேலே நான் உன்னை காப்பாற்ற பார்த்த முடியல என்னால, ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்து அறிவாளி, உலகத்து ராஜா, இந்த அறிவு அவனுக்கு இருந்தது. கிறிஸ்துவ சமுதாயமே, கிறிஸ்துவ தெய்வமாக கொண்ட ஜனங்களே, நீங்களும் நானும் துதிப்பதில் குறைவதனால்தான், பாடுவதில் குறைவதனால்தான், முழக்கமிடுதல் குறைவதனால்தான் இன்றைக்கு தேவனுடைய கிரியை குறைந்து கொண்டிருக்கிறது. அவர் வாக்கு மாறாத தேவன், ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீயோனோ நான் மறந்தேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம், அதுக்கு சொல்றாரு அவரு, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சீயோன் சொல்லுகிறாள். நான் எப்படி மறப்பேன், நான் எப்படி கைவிடுவேன்? அதுக்கு உதாரணம் சொல்றாரு, சிறியானவள் தன் பாலகனை மறப்பாளோ,
தன் கர்ப்பத்தின் குமாரனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. தாய் கூட பிள்ளை மறக்கலாமாமா, அவர் மறக்க மாட்டார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். நம்ம அதிகம் துதிக்காம ஆராதிக்காம நல்ல பாட்டு பாடாம கை கொட்டி அவரை களி கூறாம ஒரு நன்மை பெற முடியாது, ஒரு நன்மை பெற முடியாது. அல்லேலூயா சபைகளில் இன்றைக்கு ஆண்டவர் முழங்குவதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா சபைகளில் அற்புதம் நடக்க என்ன காரணம்? அல்லேலூயா சபையில் படித்த மாமேதைகள் இருக்கிறார்களோ, பட்டம் பெற்ற மாமேதைகள் இருக்கிறார்களோ, தத்துவ ஞானிகள் இருக்கிறார்களோ, வேதத்தை கரைத்து கொடுத்த மனிதர்கள் இருக்கிறார்களோ? நெவர். தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ரூபத்தில் அல்ல, அவர் ஆவியாக இருக்கிறார். பிதாவாக இருந்த தேவன் குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஒன்றான மெய் தெய்வம் யெகோவா தெய்வம் காணக்கூடியவராக இறங்கி வந்தார். இன்றைக்கு காணக்கூடாதவராக பரிசுத்த ஆவியாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்று தன்மையில் வெளிப்பட்ட ஒன்றான மெய் தெய்வன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். புலம் தாய் மறப்பா, நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. அதுக்கு சொல்றாரு 16ல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அடையாளம் சொல்றாரு பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றாரு. தாய் மறப்பாப்பா, நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் குமாரனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? கேள்விதான் கேட்கிறார். மறப்பான்னு சொல்ல, மறப்பாலோ? மறக்க முடியுமா? பால் கொடுக்கிற குழந்தை. எல்லாரும் வந்தோடனே கேட்டாங்க, உங்க மனைவி வரலீங்களா, அவங்க வரலீங்களான்னு கேட்டாங்க. பிரதருடைய மனைவி, உங்களுடைய தம்பி மனைவிலாம் கேட்டாங்க, ஜபாக்காலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை, என்னுடைய மகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, நான் தாத்தாவாயிட்டேன், அதனால பெண் குழந்தை, அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக அவங்க அங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாத்தாவாயிட்டேன். என்ன பார்த்தா தாத்தா மாதிரி இல்லை, ஆனால் தாத்தாவாயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால என் மனைவி வரல, இல்லைன்னா மனைவி தான் அழைச்சிட்டு வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக சொல்றேன்னா, தாய் தன் பிள்ளை மறப்பாளோ? மறக்க மாட்டேன். அப்ப தாயை ஒருவேளை அவன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்யா. அதுக்கு அடையாளம் சொல்றாரு, நான் உன்னை எங்க வச்சிருக்கிறேன்? என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். என் கரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய தங்க முகம் தான் எனக்கு காட்சி அளிக்கும். நான் எப்படியப்பா உன்னை மறப்பேன்? சீயோனே, இருதயத்தில் எனக்கு வாசம் பண்ண இடம் கொடுத்திருக்கிற சீயோனே, வீட்டில் என்னை மட்டும் தெய்வமாக வணங்குகிற சீயோனே, இருதயத்தில் என்னை தவிர வேற யாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் நான் தான் கடவுள் என்று இயேசு கிறிஸ்து கர்த்தர் ஒருவரே கடவுள், அவர்தான் தேவன் ரட்சகர் என்று என்னை போற்றி புகழ்கிற சீயோனே, நான் உன்னை மறப்பேனோ? ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆமென். உன்னை உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன்ப்பா, உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன். சில வீடுகளில் சில நிலைப்படி தாண்டி உள்ள போக முடியாது, அந்த இடத்துக்கு மேல தாண்டி போக முடியாது, சில வாசலை கூட மிதிக்க முடியாது, அந்த வராண்டாக்களோட போய் அவங்களோட சமமாக வந்து பேச முடியாது. வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் அற்பமா எங்கேயோ கீழே பிறந்து கிடந்த உங்களையும் என்னையும், ஜாதியில பெரிய ஆள் இல்லை, நம்ம பணத்துல பெரிய ஆள் இல்லை, பதவியில பெரிய ஆள் இல்லை, அற்பர்களும் நீசர்களுமாய் தள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் அவ்வளவு பெரிய தேவன் தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும், அவர் எப்படி ஆராதிக்க வேண்டும். அதை அறிந்த தானியேல் தான், ஓ கெபியா இருக்கட்டும், இங்க இருந்தா அவரை பத்தி தான் பேச போறேன், செத்தான் அங்க அவர்கிட்ட போக போறேன், நீ எப்படி சாவடிச்சாலும் சரி நான் ஜெபம் பண்ற வாழ்க்கையை விட மாட்டேன், போ, எனக்கு அவர்தான் தேவன், அவர்தான் எனக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. வாசிக்கலாம் 17. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். எப்பொழுது? கம்பீரித்து பாடினால், களி கூர்ந்தால், கம்பீரமாய் முழங்கினால். யார் தீவிரித்து வருவார்களா? தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். கவனிங்க, இதுல ஒரு காரியம் உங்களுக்கு ஏதோ நடக்குது. புறப்பட்டு போகிறார்கள். எதெல்லாம் ஆணிவேர் பாய்ச்சு, நங்கூரம் பாய்ச்சு, அஸ்திவாரம் போட்டு உன்னை ஒரு வழி பண்ணாம போக மாட்டான், உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இறுக்கி பிடித்திருந்ததெல்லாம் சொல்லாமலே போகிறது. புறப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிங்க ஐயா, ஆர்ப்பரிங்கம்மா, நல்ல கரங்களை தட்டி. எதெல்லாம் உங்களை இறுக கட்டி வைத்திருந்ததோ, எந்த அந்தகாரங்கள் உங்களை கட்டி வைத்திருந்ததோ, எந்த அந்தகார விலங்குகள் உங்களை கட்டி வைத்திருந்ததோ, உங்கள் பிள்ளை
அவைகளை உங்களை எழும்ப விடாமல் எந்தெல்லாம் கட்டி வைத்திருந்ததோ இன்றைக்கு அது உடைக்கப்பட போகிறது. அது உங்களை விட்டு விலகி ஓட போகிறது. புறப்படுவார்கள். உங்களை விட்டு புறப்படு. ஆர்ப்பரிங்க. அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிங்க. ஸ்தோத்திரம் சொல்லி ஆர்ப்பரிங்க. இந்த தெய்வத்தை புகழுங்க. இயேசுவை புகழுங்க. அவர் மட்டும் உயர்த்துங்க.